அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு இது வரைக்கும் நம்ம சேனலில் எத்தனையோ கும்பாபிஷேக நிகழ்வுகள், யாக வேள்விகள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, புதிதாக நம்ம அந்த ஆன்மீக பதிவோடு சேர்த்து ஆன்மீகத்தை சார்ந்த ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமானது ஜோதிடம். நம்மளுடைய பிறப்பின் ரகசியமும் சரி, நடக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையில் இந்த ஜோதிடம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஜோதிடத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய முதல் துவக்கமாக முதல் தலைப்பு வாழ்வியலும் ஜோதிடமும் அப்படிங்கிற ஒரு முதல் பதிவை நான் இப்போ பதிவு செய்ய போகிறேன். ஜோதிடம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய கருவி கிடையாது. ஆனால் வாழ்க்கையை நல்ல புரிஞ்சுக்கிறதுக்கான நமக்கு உதவக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொல்லலாம் ஜோதிடத்தை. ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு தனி நபர் அவருடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன்னுடைய நடத்தை, மனப்பாங்கு, ஆற்றல், நாட்டம், நிறைய வாய்ப்புகள், நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள், இதற்கான காரணங்கள், நம்ம வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் இருக்குது. அந்த மாற்றங்களை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது, அதற்கு நமக்கு மிக முக்கியமானது ஜோதிடம். முதல்ல அந்த ஜோதிடத்தை நம்ம என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பாரம்பரியமாக நம்மளுடைய அறிவு முறைகளை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லலாம் எதை, ஜோதிடம். அப்படிப்பட்ட ஜோதிடத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதற்கான முதல் பதிவு தான் இந்த பதிவு. ஜோதிடம் என்பது ஒருவருடைய மனம், அவருடைய குணம், அவர் செயல்படும் விதம், திறமைகள், அவருடைய விருப்பங்கள், உறவுகள், செய்யும் தொழில், வாழ்க்கையின் சவால்கள், வாய்ப்புகள், கால மாற்றங்கள் போன்றவற்றை நாம் புரிந்து கொள்ள பயன்படக்கூடிய ஒரு கருவி தான் ஜோதிடம். இதுவரைக்கும் யாரும் பேசப்படாத தலைப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. எத்தனையோ மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள், ஜோதிடத்தில் மிகப்பெரிய வல்லுநர்கள் எல்லாருமே பேசியிருக்காங்க. முக்கியமாக இந்த பதிவை நான் என்னுடைய காணொளி மூலமாக நான் கொடுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இன்னும் எத்தனையோ பேர் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்க்குறாங்க. தன்னுடைய கஷ்டங்கள் தீராதா, தனக்கான விமோச்சனம், அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்காதா அப்படிங்கிறத பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதற்கான ஒரு விடியல் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் ஒரு சிறிய பதிவு இன்றைக்கி நாங்கள் எடுத்து இந்த சமூக வலைதளம் என்னுடைய விளாக் மூலமாக நான் மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஜோதிடத்தினுடைய அடிப்படையிலேருந்தே நம்ம போவோம். ஜோதிடம் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் 12 ராசிகள். இந்த 12 ராசிகளை வச்சு தான் ஜோதிடம். முதல்ல இந்த 12 ராசி என்னென்ன அப்படின்னா, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். அதே போல் இந்த ஜோதிடத்தில் 9 கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். கிரகங்கள் ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த 9 கிரகங்கள் என்னென்ன அப்படின்னா, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனீஸ்வரர், ராகு, கேது ஆகிய 9 கிரகங்கள் தான் மிக முக்கியமானது. இந்த 9 கோள்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த 9 கோள்களை பற்றி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த 9 கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நவகிரகங்கள் எதை அடிப்படையாக கொண்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு ஜோதிடம் கற்றுக்குறோம் அப்படின்னா, ஒரு ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சின்ன அடிப்படை தகவல் இதெல்லாம். இந்த சூரியன் அப்படிங்கிறவர் ஆன்மா, அதிகாரம், தந்தை, அரசியல் சம்பந்தமான தலைமை பொறுப்பு. சூரியனுக்கு ஆன்மா, அதிகாரம், தந்தை, தலைமை, அதாவது அரசியல் சம்பந்தமான விஷயங்களும் சரி, தலைமை பொறுப்புகள், அதிகாரம் அப்படின்னா அது சூரியன். அடுத்ததாக சந்திரன், நம்மளுடைய மனம்,
உணர்வு, தாய். இதெல்லாம் யாரை சொல்லலாம் அப்படின்னா சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகத்திற்கு உதாரணமாக சொல்லலாம். அடுத்த கிரகம் செவ்வாய். நாம் செய்யக்கூடிய செயல், துணிவு, இந்த போராட்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் யார் காரகன் அப்படின்னா செவ்வாய். இந்த புதன் யார் அப்படின்னா புதன் அறிவு, நம்மளுடைய பேச்சு, இந்த வணிகம் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு ரொம்ப முக்கியம் யாருன்னா புதன். அடுத்த கிரகம் வியாழன் அப்படின்னு சொல்கிறோம். ஞானம், நாம் செய்யக்கூடிய இந்த தர்மம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தர்மம், வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய முக்கிய காரணம் குரு பகவான் வியாழன். அடுத்த கிரகம் சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் காதல், சுகபோக வாழ்க்கை, கலை, அழகு, இன்பம், அதாவது சந்தோஷம் அப்படிங்கிறத பிரதிபலிக்கக்கூடிய விஷயம்தான் சுக்கிரன். அடுத்ததாக சனீஸ்வரர் கர்மா, காலம், உழைப்பு, பொறுமை. இவற்றிற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா சனீஸ்வர பகவான். அடுத்ததாக மிக முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ராகு கேது அப்படின்னு சொல்கிறோம். நிழல் கிரகம், சாயா கிரகம்னு சொல்லுவோம். அதில் ராகு ஆசை, விரிவாக்கம், புதுமையாக ஏதாவது செய்யக்கூடியது, மாயாஜாலம் மாதிரி, மாயாஜாலம். கேது பகவான் பற்றற்று இருப்பது, ஆன்மீக ரீதியாக உள் உணர்வு. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் யார் அப்படின்னா கேது. என்பர்களே, அடுத்து நம்ம பார்க்கவிருக்கிறது இந்த பாவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தில் 12 பாவங்கள் வாழ்க்கையில் பல்வேறு துறைகளை சுட்டி காட்டக்கூடிய விதமாக அமையும். அதுதான் ஜோதிடத்தில் பாவங்கள், 12 பாவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதிலே முதல் பாவம் அப்படின்னு சொல்கிறோம் உடல், தன்மை, நம்மளுடைய வாழ்க்கை. இரண்டாவது பாவம் குடும்பம், செல்வம், நம்ம பேசக்கூடிய பேச்சு. மூன்றாவது பாவம் முயற்சி, சகோதரர்கள், தைரியம். நான்காம் பாவம் தாய், வீடு, மன அமைதி. ஐந்தாவது பாவம் புத்தி, கல்வி, குழந்தைகள். ஆறாம் பாவம் கடன், நோய், போட்டி, சேவை. ஏழாம் பாவம் திருமணம். எட்டாம் பாவம் மாற்றம், ரகசியம், ஆயுள். ஒன்பதாம் பாவம் பாக்கியம், தர்மம், குரு. 10ஆம் பாவம் தொழில், பதவி, செயல். 11ஆம் பாவம் லாபம், நண்பர்கள், நிறைவேற்றம். 12ஆம் பாவம் செலவு, இழப்பு, வெளிநாடு, ஆன்மீகம். இப்போ ஒரு ஜோதிடத்தில் கிரகங்களுடைய தொடர்பு, ஏன்னா கிரகங்கள் தனித்தனியாக மட்டும் செயல்படாது. அப்போ அந்த கிரகங்கள் என்ன செய்யும், அந்த கிரகங்களுக்குரிய சேர்க்கை, அந்த கிரகங்களின் பார்வை, அந்த கிரகங்களோட பரிவர்த்தனை, அந்த கிரகங்களின் கேந்திர நிலை, திரிகோண நிலை, பலம், பலவீனம்.